இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் சில்லி எக் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வந்து எடுத்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது வந்துட்டு தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக இதையும் அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3 முட்டை, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் தேவையான அளவு, அப்புறம் வந்துட்டு மீல் மேக்கரை வந்து சில்லி பவுடர் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரம் வந்துட்டு ஊறும். நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வச்சுக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம். எனக்கு வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சா சீக்கிரம் ஊறிடும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு பாஸ்தாவை நல்லா வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து சில்லி போடுறதுக்காக இந்த தண்ணி நல்லா ஊற வச்சுருந்தீங்களா, அதை வந்து நல்லா ட்ரையாக வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதுக்கு சில்லிக்கு வந்து நல்லா ஊற வச்சிடலாம். சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டிக்கலாம். நல்லா உள்ளே வந்து மசாலா இறங்கணும். இப்போ பரட்டிட்டோம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை போடுறவங்க வந்துட்டு தயிர் போட்டுக்கோங்க, ரெண்டுமே இல்லை சேர்த்து போட்டுக்கோங்க. ஆனால் தயிர் போடும்போது நீங்கள் வந்து லெமன் வந்து புழிஞ்சு விடக்கூடாது. செஞ்சிட்டதுக்கப்புறம் அது மேலே லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு தயிர் இதில் வந்து போட்டு பிசையும் போது நீங்கள் லெமன் புளியக்கூடாது. அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்களா நல்லா பரட்டி வச்சிருச்சு. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயும் காஞ்சிடுச்சு, இதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொத்தினே ஓடி பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்துட்டு பாஸ்தா செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தேவையான அளவு வச்சு. இப்போ வந்து வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதிலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு ஊற்றிடணும். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா வணங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
நல்லா கெட்டியாகிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சில்லி, மீல் மேக்கர் சில்லி அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதையும் நல்லா பரட்டிடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த எக்கு நல்லா வணங்கணும். கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக டேஸ்ட்டும் வரும். எதுவும் ஆகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீல் மேக்கர் சில்லி எக் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தாலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.